அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றி திரிந்தார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்த அபிஷேகம், இயேசுவுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். அந்த அபிஷேகத்தின் நிமித்தம் தேவன் அவரோடு கூட இருக்கிறதை எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதனால அந்த அபிஷேகம் அவர் மேல இருந்ததுனால ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் இயேசு சுற்றி தெரிந்தார். எப்படி அவரால் நன்மை செய்ய முடிந்தது? அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை, அந்த அபிஷேகம் இருந்ததுனால தான் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணுமானா இந்த அபிஷேகம் அவசியம். அல்லேலூயா. சரி, இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்த அந்த அபிஷேகம், அதை பற்றி தான் சுருக்கமா தியானிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர் மீது இருந்த அபிஷேகத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா 4:1 வாசிங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஞானஸ்தானம் பெற்று அந்த அபிஷேகம் பெற்ற உடனே ஆவியானவர் கொண்டு போயிட்டார். ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். யூதேயாவின் வனாந்தரம், எரிகோ பட்டணத்தை ஒட்டி இருக்கிற பெரிய வனாந்தரம். அந்த எரிகோ பட்டணத்தினுடைய ஒரு பகுதியில தான் யோர்தான் நதி ஓடுகிறது. அங்கதான் வந்து இயேசு ஞானஸ்தானம் பெறுகிறார். அங்கிருந்து ஆவியானவர் கொண்டு போயிட்டார். ஆவியானவர் எப்படி தூக்கிட்டு போனார் இயேசுவ வனாந்தரத்துக்கு? எப்படி கொண்டு போனார்? வசனம் சொல்லுது, ஆவியானவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போனார். எப்படி இயேசு அப்படியே தூக்கி கொண்டு போய் ஆவியானவர் வனாந்தரத்துல விட்டுட்டாரா? என்ன நடந்திருக்கும்? ஆவியானவர் கொண்டு போனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இயேசு ஆவியானவர் எப்படி கொண்டு போனார்? அப்படியே தூக்கி காத்து மாதிரி கொண்டு போய் பறக்க வச்சு கொண்டு போய் விட்டாரா? எப்படி? நம்ம வசனத்தை வாசிக்கும் போது கேள்வி கேட்கணும்ல. நீங்க நியாயமான கேள்வி கேட்டு 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 வசனத்தை தியானிச்சாதான் நிறைய காரியத்தை ஆவியானவர் விளங்க பண்ணுவார். அப்ப இதை யோசித்து பார்த்தா ஆவியானவர் இன்னொரு வசனத்துக்கு நேராய் நடத்துகிறார். அப்ப இன்னொரு வசனத்துல அதனுடைய தெளிவு இருக்கும். அதை வாசிங்க. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 1:12 வாசிங்க. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். உடனே ஆவியானவர், இயேசு பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட உடனே ஆவியானவர் வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். அப்ப ஆவியானவர் எப்படி வனாந்தரத்துக்கு கொண்டு போனார்? பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை ஏவி வனாந்தரத்துக்கு போகும்படி வழி நடத்தி இயேசு அங்கிருந்து நடந்து வனாந்தரத்துக்கு வந்துட்டார். இப்ப யூதேயா வனாந்தரத்துல இயேசு வந்த போது, இயேசுவே இங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவார்? அதுவா நான் அப்படியே நடந்து வந்தேன்னு சொல்ல மாட்டார். ஆவியானவர் என்னை வனாந்தரத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார்? என் உள்ளத்துல ஏவினார். வனாந்தரத்துக்கு போங்க, வனாந்தரத்துக்கு போ, வனாந்தரத்துக்கு போ, இனி 40 நாள் அங்கதான் இருக்கணும். ஆவியானவர் ஏவினா அந்த ஏவுதலின்படி நான் நடந்து வனாந்தரத்துக்கு வந்திருக்கிறேன். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற வாழ்க்கை. ரோமர் 8:14 வாசிங்க. ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ,
லெட் பை த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவராலே வழி நடத்தப்படுவது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே காணப்பட்ட அபிஷேகம் ஆவியானுடைய அனுபவத்திலே முதலாவது அனாயிண்டிங், அபிஷேகம், நிரப்பப்படுதல். இரண்டாவது வழிநடத்தப்படுதல், லீடிங் பை த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரால் வழி நடத்தப்படுவது. அப்ப ஆவியானவர் தான் வழி நடத்தினார். இயேசு சமாரியாவின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் சீகார் எனப்பட்ட இடத்துக்கு வந்தார். யோவான் 4ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து கிட்ட போய், இயேசுவே இங்க எதுக்கு வந்தீங்க? அது இந்த கிணத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஊருக்கு வெளியில ஆள் நடமாட்டமே இல்லை, இங்க எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னா, ஆவியானவர் என்னை வழி நடத்தினார். எங்க போகணும்? சீகார் என்ற அந்த ஊருக்கு போகணும். ஊருக்கு வெளியில ஒரு கிணறு இருக்குதாங்க, உட்காரணும். ஆவியானவர் காலையில எனக்கு சொல்லிட்டார், வழி நடத்தினார். எதுக்கு? இங்க ஒரு ஆத்மா வர போகிறது. அந்த ஆத்மா ரட்சிப்புக்கு பாத்திரமா இருக்குது. அந்த ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்ட ஊரே ரட்சிக்கப்படும். ஆவியானவர் இதை வெளிப்படுத்தி சொல்லி இருக்கிறார். ஆவியானவர் சொன்னதுனால இங்க வந்து இருக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம். இயேசு எருசலேமுக்கு போகிறார். பண்டிகை நாட்கள். பண்டிகைன்னா எல்லாரும் தேவாலயத்துக்கு தானே போவாங்க. பண்டிகைன்னா எல்லாரும் தேவாலயத்துக்கு போவாங்க, பலி செலுத்த, காணிக்கை செலுத்த, ஜபம் பண்ணுவதற்கு. இயேசு பெதஸ்தாவுக்கு போனார். யோவான் 5ஆம் அதிகாரத்தில். அங்கே எதுக்கு போனோம்? யார் அங்க போக சொன்னது? யாரும் கூப்பிட்டாங்களா இயேசுவை? இல்ல. பிறகு எதுக்கு அங்க போனார்? அங்க 38 வருஷம் வியாதி கொண்டிருக்கிற மனுஷன் இருக்கிறான். அவனை குணமாக்கணும்னு ஆவியானவருடைய கட்டளை, பிதாவினுடைய சித்தம். அப்ப ஆவியானவர் சொல்லிட்டார், இன்றைக்கு பெதஸ்தா குளத்துக்கு போகணும், அங்க இருக்கிற மனுஷனை குணமாக்கணும். அப்ப எப்படிங்க இங்க வந்தீங்கன்னு கேட்டா, ஆவியானவர் சொன்னார், ஆவியானவர் வழி நடத்தினார். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு அப்படிதான் நடத்தப்பட்டார். இந்த அனுபவம் நமக்குரியது. இயேசு பெற்ற எல்லா அனுபவமும் நமக்குரியது. அல்லேலூயா. அப்ப நாம் அதை வாஞ்சிக்கணும். என்னையும் அப்படி ஆவியானவர் நடத்தணும், என்னையும் ஆவியானவர் வழி நடத்தணும், நானும் பரிசுத்தாவினால் நடத்தப்பட விரும்புகிறேன், அப்படி கேட்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து தற்செயலா எங்கேயுமே போகவில்லை. அதனாலதான் அதிகாலை எழும்பி ஜெபிக்க காரணம் என்ன? இன்னைக்கு எங்கெங்க போகணும், எந்தெந்த கிராமத்துக்கு போகணும், என்னென்ன அற்புதம் செய்யணும், எங்கெங்க என்னென்ன பேசணும், எல்லாமே அதிகாலையில ஆவியானவர் பிரிண்ட் போட்டு கொடுத்துருவார் இயேசு கையில. இதுதான் பிதாவினுடைய பிளான், இதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி. அதுக்குதான் இயேசு அதிகாலையில போய் காத்திருக்கிறார். நம்ம இயேசுவோட ரொம்ப பிஸியான ஆட்கள். நம்ம டைம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஆண்டவருடைய காத்திருக்க டைம் இல்லை. இதுதான் பிசாசுடைய தந்திரமே. ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள நேரமில்லை என்று சொல்லிவிடுகிறோம். இதனாலதான் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுகிறோம், தப்பு பண்ணுகிறோம். ஊழியத்துல தப்பு, குடும்ப காரியத்துல தப்பு, எல்லாத்துல தப்பு பண்ணி சிக்கி கொள்ளுகிறோம். ஆண்டவர்கிட்ட போங்க, தெளிவா சொல்லுவார். எனக்கு இப்படி இந்த பெருவிழா நடக்குது, இது யார் கொடுத்த பிளான்? எங்காவது இப்படி நடந்திருக்குதா? இந்த மாதிரி எழுப்புதல் பெருவிழாக்கள்னு 8 நாள்ல 50 பெருவிழாக்கள் எங்காவது நடந்திருக்குதா? பைபிளே எழுதப்படல. எத்தனை சர்ச்சை வாசகர்கள் எழுப்புதல் சரித்திரம் எங்கேயுமே இதை நான் வாசித்ததில்ல. எப்படிங்க இது யார் கொடுத்த பிளான்? ஆவியானவர் கொடுத்த பிளான். அல்லேலூயா. ஒரு நாள் அதிகாலை நேரம், நான் பொதுவா சொப்பனம் காண்பதில்லை. சொப்பனம் கண்டா அது சில சமயம் அது மனசுல நிக்காது. சில சொப்பனம் வந்துட்டு போயிடும், அவ்வளவுதான். அது சம்பந்தம் இல்லாதது. தரிசனம் பார்த்திருக்கிறேன். ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிக்கிறதற்கான தரிசனம் ஆண்டவர் தருவார். வேற தரிசனம் எல்லாம் பார்க்கறது இல்லை. ஒரு தேசத்தை குறித்து, ஒரு மக்களை குறித்து ஜெபிக்க வேண்டிய காரியத்தை தரிசனத்துல காண்பித்து ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுவார். தினந்தோறும் அல்ல, ஏதாவது ஒரு டைம் இல்லை. சொப்பனம் பெற காண்பதில்லை. ஆனா சில மாதங்களுக்கு முன்னால ஒரு நாள் அதிகாலை நேரம் ஒரு நீண்ட சொப்பனம். தேவனுடைய கூடாரத்தை சுற்றிலும் நிறைய மக்கள் வர்றாங்க போறாங்க. திரள் கூட்ட மக்கள் கூட்டம் நடக்குது, சிறு பிள்ளைகள் கூட்டம் நடக்குது, வாலிபர் கூட்டம் நடக்குது. ஜனங்கள் சுகமாகறாங்க, அபிஷேகம் பெறாங்க.
இப்ப இந்த நடக்கிறதெல்லாம் அந்த சொப்பனத்துல நான் பார்க்கறேன். நிறைய ஜனங்கள் மகிழ்ச்சியோட போறாங்க, ஜனங்க வர போக பெரிய கூட்டமா வந்துகிட்டே இருக்காங்க. பெரிய சொப்பனம் கண்டு விழித்து கொண்டேன். பார்த்தா விடியற் காலை நேரம். அந்த சொப்பனம் மறக்கல, அப்படி தெளிவாய் மனசுல பதிந்ததுனால இது சும்மா வந்துட்டு போற சொப்பனம் இல்லை, இதுல ஆண்டவர் ஏதோ பேச விரும்புகிறார் சொல்லி அந்த அதிகாலை நேரத்துல ஜெபம், ஆண்டவரே இது என்னது, இந்த சொப்பனம் என்னது, எதுக்காக இது எனக்கு காமிக்கிறீங்க, இது என்ன விஷயம் என்று கேட்க ஆரம்பித்தேன். நீங்க கேட்கணும்னு விட்டாரு. கர்த்தர் சொப்பனம் கொடுத்தாருன்னு நீங்களே டிசைட் பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இதுக்கு என்ன அர்த்தம், இதுல நான் என்ன செய்யணும், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்கணும். நிறைய பேர் சொப்பனங்கண்ணே சொல்லிக்கிட்டே தெரிகிறது. எதுக்கு சொப்பனம்? சும்மாவா சொப்பனம் கொடுப்பார் ஆண்டவர், தரிசனம் கொடுப்பார். நீங்க அவர்கிட்ட கேட்கணும். ஊழியக்காரன் கேட்டீங்கன்னா அவர் ஒரு அர்த்தம் சொல்லுவார், இன்னொரு ஊழியக்காட்ட போனா அவர் ஒரு அர்த்தம் சொல்லுவார். ஒரே சொப்பனத்துக்கு 4 அர்த்தமா நீங்க மென்டல் ஆயிருவீங்க. சொப்பனம் கொடுத்தது யாரு? கர்த்தர். அவர்கிட்ட தானே கேட்கணும். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இது என்னது, நான் இதெல்லாம் பார்க்கிறேன்னு, இது என்ன காரியம், நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அப்பதான் ஆண்டவர் சொன்னார், மகனே இது தேவனுடைய கூடாரத்தில் செய்ய வேண்டிய ஒரு ஊழியம், எழுப்புதல் பெருவிழாக்கள் என்று நீ பெருவிழாக்கள் இங்க நடத்தப்படணும். அது 8 நாட்கள் நடத்தப்படணும். அப்ப ஜனங்கள் வந்து விடுதலை பெறணும், சுகம் பெறணும், அபிஷேகம் பெறணும், ஆசீர்வதிக்கப்படணும். அப்படிலாம் ஆண்டு சொல்ல வந்து சுகம் பெற்று விடுதலை பெற்று மகிழ்ச்சியோட போவாங்க. அது 8 நாள் இதுவரை அப்படி நடத்தினதே இல்லை. 3 நாள் விடுதலை பெருவிழா நடத்துவோம் மே மாசம் கடைசியில. அப்புறம் 3 நாள் உபவாச ஜபம் நடத்துவோம் ஜனவரி மாதத்துல. 8 நாட்கள்லாம் நடத்தினதில்லை, புதுசா இருக்குது. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டேன், சரி ஆண்டவர், ஆண்டு சொன்னதை எழுத ஆரம்பித்தேன். எழுப்புதல் பெருவிழாக்கள் 8 நாட்கள் நடத்தப்படணும். அப்ப ஆண்டவரே, எழுப்புதல் பெருவிழா அப்படின்னா ஒண்ணு தானே, பெருவிழான்னு சொல்லியிருப்பீங்க, பெருவிழாக்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னா ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கும். நீங்க கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் கேட்டேன், பெருவிழான்னு ஒண்ணு தானே, எழுப்புதல் பெருவிழாக்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களே, அது என்னது ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் சொன்னார், நான் சொல்றேன் ஒன்னா எழுது. நிறைய பேர் சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க, நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க, சமாதானத்தை தேடுறாங்க. அவங்களுக்கு சமாதான பெருவிழா நடத்தி சமாதானத்தை பற்றி பேசி ஜெபிக்கணும். ஓ அப்படியா, சரி ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரு, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சமாதானம் பெறாங்க, மெய்யான சந்தோஷம் இல்லை, களி கூறுதல் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம் இல்லை. பாடுகள் உபத்திரவத்துக்கு நடுவிலும் தேவ பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும். அப்ப சந்தோஷ பெருவிழா நடத்தி அதை பத்தி சொல்லி ஜெபிக்கணும். ஓ சரி ஆண்டவரே, ஓகே. சுகமளிக்கும் பெருவிழா, நிறைய பேர் வியாதியில கஷ்டப்படுறாங்க, சுகமுடைன்னு விரும்புறாங்க. அவங்களுக்கு பிரத்யேகமா செய்தி சொல்லி ஜபம் நடத்தும் போது நான் சுகமாக்குவேன். சரி, ஹீலிங் ஃபெஸ்டிவல். நிறைய பேர் பிசாசினால் அடிமைப்பட்டு பாவத்தை விட முடியல, பயத்தில் இருந்த அடிமைத்தனம், பல அடிமைத்தனம், அவங்களுக்கு விடுதலை பெருவிழா நடத்தும். ஓ சரி ஆண்டவரே. ஒன்னா கர்த்தர் சொன்னார், நான் காத்திருந்து ஜெபிக்க ஒன்னா ஆண்டவர் சொல்லிக்கொண்டே. ஒரே நாள்ல இதெல்லாம் சொல்லிடல, ஒரே நாள்ல நடந்த விஷயம் அல்ல. கர்த்தர் ஒரு காரியத்தின் விதையை போடுவார், அதை வைத்து நீங்க தொடர்ந்து ஜெபிக்க தான் தேவன் தெளிவுபடுத்தி கொண்டே வருவார். இதெல்லாம் ஒரே நாள்ல கிடைத்த காரியம் அல்ல. ஒரு நாள்ல ஒரு அவுட்லைன் ஆண்டவர் கொடுத்தா, நான் தொடர்ந்து ஜெபிச்சேன். இது எப்படி செய்யணும், என்ன செய்யணும், ஆண்டவரை எப்படி இத்தனை பெருவிழாக்கள் நடத்த முடியும்? அப்ப ஆண்டவர் சொன்னார், 2 மணி நேரம் காலையில 9ல இருந்து 11 வரைக்கும் ஒரு பெருவிழா நடத்து. சரி. அரை மணி நேரம் கேப் விடு, 11ல இருந்து 1:30 வரைக்கும் இன்னொரு பெருவிழா. சரி. சாப்பிட்டா கொஞ்சம் சரீரம் களைப்பாயிரும், உடனே கூட்ட வச்சா அவங்க இணைஞ்சு போக முடியாது. 4 மணிக்கு வை, 4ல இருந்து 6 இன்னொரு பெருவிழா வை. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த பிளான், நான் போட்டதில்லை. இது என் மனதில் தோன்றினது இல்லை. நான் ஒன்னொன்னு அவட்ட கேட்டு குறித்து செய்தது. அதனாலதான் இது ஆசீர்வாதமா நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தர் சொன்னார். அப்புறம் 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும், 6:30ல இருந்து 9 வரைக்கும் ஒரு பெருவிழா.
அப்புறம் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் இளைப்பாருன்னா 10:30 மணியிலிருந்து 12:30 வரைக்கும், நடுராத்திரி வரைக்கும் ஜெப பெருவிழா நடத்தணும். மக்கள் ஜெபிக்கணும் எழுப்புதலுக்காக. அப்ப சரி ஆண்டவரே பிளான் கொடுத்தார். இதெல்லாம் எழுதி வைத்து இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொன்னார், சமாதான பெருவிழான்னா சமாதான பாட்டு பாடணும், எழுப்புதல் பெருவிழான்னா எழுப்புதல் பாட்டு பாடணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பாட்டுலாம் பாடக்கூடாது, ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த ஏற்ற பாடல்கள் பாடணும். கர்த்தர் எல்லாம் பேசினார். பேசுகிற தெய்வங்க இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க. மோகன்லால் தான் பேசுவாரா? உங்ககிட்ட பேச மாட்டாரா? உங்ககிட்ட பேச மாட்டாரா? அவர் எல்லாருக்கிட்டையும் பேச ஆயத்தமா இருக்கிறாரு. நீங்க தான் நேரம் கொடுக்கறதே இல்லை. நீங்க கலெக்டர் ஆயிட்டீங்க, இல்ல டைமே கிடையாது உங்களுக்கு. கலெக்டர் காலையிலேருந்து பிஸி பிஸி பிஸி. இயேசுவுக்கு கொடுக்க நேரம் இல்லை. அதனால கர்த்தர் கூட பேச முடியல. சின்ன பிள்ளைகிட்ட பேசுறாரு. சின்ன பிள்ளைகள் சாட் சொல்லுது, 2ஆவது படிக்கிற பிள்ளை, ஏசப்பா என்கிட்ட பேசினாங்க, நீ இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், எனக்கு ஊழியம் செய்யணும்னு சாட்சி சொல்றாங்க. உங்ககிட்ட பேச மாட்டாரா? நீங்க பேச இடம் கொடுக்கல, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கல, நீங்க அமர்ந்திருந்தவர் சொல்லுவதை கேட்கறதுக்கு நீங்க ஆயத்தமா இல்ல. நீங்க பிஸி ஆயிட்டீங்க. நீங்கெல்லாம் பெரிய ஆட்கள், கலெக்டரை விட பெரிய ஆட்கள். உனக்கு நேரமே கிடையாது இயேசு கிட்ட பேசுறதுக்கு. இதான் இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை. ஊழியக்காரங்க பிரச்சனை அதுதான். நம்மளா நினைக்கிறது, நம்மளா பிளான் போடுறது, நம்மளா செய்யறது. ஏன் சொல்றேன்னா, எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு ஊழியக்காரனா எப்படி இருக்கணும். நீ சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் என்கிட்ட கேட்டு நீ செய் அப்படின்னு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு ஒரு பிசினஸ் மேனை தெரியும். கோயம்புத்தூர் பக்கம் ஒரு சிட்டியில் இருக்கிறாங்க. பெரிய பிசினஸ் மேன், பெரிய வியாபாரம். அவருடைய மகன், வாலிப மகன் அடுத்த பிசினஸுக்கு வந்துட்டான். தகப்பனார் மகன் சில காரியம் பிரிச்சு கொடுத்தார். நீ இந்த பிசினஸ் பண்ணு தம்பி, நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி. தகப்பனாரை விட பல மடங்கு பிசினஸ் பெருகி விட்டது. தகப்பனார் இத்தனை வருஷம் செய்ததை விட குறுகிய காலத்துக்குள்ள பிசினஸ் பல விதத்துல பெருகி, பெரிய சொத்துக்கள், பிசினஸ், இடமெல்லாம் பெருகி விட்டாரு. ரொம்ப ஆச்சரியம் தகப்பனாருக்கே. நான் எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்படிதான் வந்திருக்கிறேன், அவனோட குயிக்கா இவ்வளவு பெருசா பெருகிட்டான். நான் ஒரு நாள் கேட்டேன் தம்பிக்கிட்ட, உங்க அப்பா பிசினஸ் பண்றது எனக்கு தெரியும், இத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணி இப்பதான் இந்த லெவலுக்கு வந்திருக்கிறாங்க, நீங்க நடன டக்கு டக்குன்னு இவ்வளவு சீக்கிரத்துல உங்க பிசினஸ் இவ்வளவு பெருகிட்டு இவ்வளவு சக்சஸா நடக்குத எப்படி தம்பி? நீ அந்த தம்பி என்ன சொன்னா தெரியுமா? பிசினஸ் பண்ணுகிற தம்பி, நான் என்னன்னாலும் ஆண்டவர்கிட்ட காத்திருந்து ஜெபித்து அவர் சொல்லுகிறதை மட்டும் செய்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, டே இந்த பிசினஸ்ல முதலீடு பண்ண நல்ல லாபம் கிடைக்கும், அதை செய்ய. நான் உடனே செய்ய மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க, உலக அளவில் இதெல்லாம் நடக்குது, இப்படி செஞ்சாதான் லாபம், அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஆண்டவர்கிட்ட போய் காத்திருந்து ஜெபம் பண்ணுவேன். இதை செய்யலாமா ஆண்டவரே? இப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, பொருளாதார நிபுணர்கள் சூழ்நிலை சொல்றாங்க, இதை செய்யலாமா நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஆண்டவர் சொன்னால் அந்த சொத்தை வாங்குவேன். ஆண்டவர் சொன்னால் அந்த பிசினஸ் செய்வேன். நானாக எதை திட்டமிட்டு செய்ய மாட்டேன். ஆண்டவர் சொல்ல சொல்ல செய்கிறதுனால எல்லாம் எனக்கு சக்சஸ் ஆயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ஆவியானுடைய நடத்துதல் எல்லாம் எங்கேயுமே செல்லவில்லை. ஆவியானுடைய கைடன்ஸ். நான் காலையில் எழுப்பி ஜெபிக்கும் போது இந்த நாள்ல யாரை பார்க்கணும், யாரை சந்திக்கணும், யாரோட பேசணும், அதெல்லாம் கூட ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இவங்களோட நான் பேசணும், என்ன பேசுறது, எனக்கு கைடன்ஸ் கொடுங்க. சின்ன சின்ன ஜெபம் தான். இன்னைக்கு இவங்க என்ன சந்திக்க வரேன்னு சொல்லியிருக்காங்க, இவங்களோட என்ன பேசணும், எனக்கு உதவி செய்யுங்க. ஊழியத்தில் ஒரு லீடரோட நான் பேசணும்னா கூட ஜெபம் பண்ணுவேன், எழுதுவேன். இந்த லீடரோட நான் பேசணும், என்னென்ன காரியம் சொல்லணும், ஆண்டவர் சொல்லுவார், நோட் பண்ணுவேன். இதெல்லாம் பேசு, இதெல்லாம் சொல்லு. சரி ஆண்டவரே. நம்ம சந்திக்க போற ஆட்களை குறைத்து கூட கத்தடத்துல விசாரித்து அறிந்து செயல்படணும். சென்னைக்கு போனோம், எப்படி போன, ஃப்ளைட் டிக்கெட் போடவா, இல்லை கொஞ்சம் போறங்க ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் என்ன செய்யணும், ஃப்ளைட்ல போறதா, ட்ரெயின்ல போறதா, எங்களுடைய கார்ல போறதா?
சில நாள் ஆண்டவர் சொன்னார் ஃப்ளைட்ல போயிரு, சில நாள் சொல்லுவார் உங்க கார்ல போயிரு. ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமா கைட் பண்ணுவார். அதுல தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும். சொல்லுவாங்க, ஊழியம் முடிச்சிட்டு பிரதர் இங்க போலாமா, ஒரு நல்ல இடம் இருக்கு சுத்தி பார்க்க போலாமா, அது செய்யலாமா. நான் சொல்றேன், ஆண்டோட போய் சொல்லுவேன், ஆண்டே ஊழித்து போறேன், கூட்டம் முடிச்சிட்டு 2 நாள் இருக்குது, இந்த இடத்துக்கு போலாமா, ஓகே கோ. அவர் சொல்லாம சுத்தி பார்க்க கூட போறது இல்லை. வெளியில தெரியாது, எல்லாமே ஆண்டவர்கிட்ட சொல்லுவது கேட்பாரு. சொல்லுவோம், அங்கிள் நீங்க வர்றீங்க, இங்க சாப்பிட போலாமா, இங்க ஒரு ஷாப்பிங் போலாமா. நான் சொல்றேன், பிறகு தேவனுக்கு சொல்லாம தெரியப்படுத்தாம ஒன்றையே செய்வது இல்லை. அவர்கிட்ட சொல்றது, ஆண்டவர் இப்படி கூப்பிடுறாங்க, நான் போறேன், ஓகே. அவருக்கு தான் நம்ம அவரோட தான் வாழுகிறோம். சொல்லணும் இல்ல அவர்கிட்ட, அவருக்கு தெரியப்படுத்தணும் இல்ல, அவர்கிட்ட இருந்து ஒரு பெர்மிஷன் வாங்கணும் இல்ல. அதான கிறிஸ்தவ வாழ்க்கை. இஷ்டப்படி செய்வேன், இஷ்டப்படி நடப்பேன், நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிப்பாரு? நீ உன் இஷ்டப்படி போற, இஷ்டப்படி செய்யற. என்னைக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படி ஆவில நிரம்பி துள்ளுற, நான் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? ஒன்னொன்னுக்கு கேட்கணும்ல, ஆண்டவர்கிட்ட சொல்லணும் இல்லை, இதுக்கு நான் என்ன செய்யட்டும், இதுக்கு என்ன பண்ணணும். நீ எப்பவும் ஆண்டவருடைய தொடர்புல இருந்தா எப்பவுமே ஜெபரையில இருக்குன்னு அவசியம் இல்லை. நடந்துகிட்டு இருக்கும்போது பேசுவார், கார்ல போகும்போது பேசுவார், விமானத்துல டிராவல் பண்ணும்போதே கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். இந்த காரியத்தை செய், இதெல்லாம் நடத்து. நம்ம ஜெபிச்சுட்டா உடனே சில சமயம் பதில் வராது. நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டா ஜெபம் பரலோகத்துக்கு போயிடும். ஆண்டவருக்கு எப்போ பதில் கொடுக்கன்னு தெரியும். திடீர்னு ஒரு நாள் ஜெபிக்கும் போது பதில் தருவார், திடீர்னு ஒரு நாள் டிராவல்ல இருக்கும் போது பதில் கொடுப்பார். எனி டைம் அவர் நம்மோடு பேசுவதற்கு நம்முடைய இருதயம் ஆயத்தமா இருக்கணும். ஆவியானவருடைய தொடர்புல இருந்துகிட்டே இருந்தா ஒவ்வொரு காரியத்தில் அழகா கைட் பண்ணுவார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் இயேசுவோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. அதனால யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் பயப்படுவதில்லை. என் இயேசு சொல்லுகிற நான் செய்கிறேன், என் இயேசு என்னை வழி நடத்துகிறார் செய்கிறேன். அதனால மக்கள் அதை பற்றி என்ன கமெண்ட் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி பயம் இல்லை. என் இயேசு சொல்லுவதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு தெரியாமல் ஒன்று செய்வது இல்லை. சில சமயத்துல சில மிஸ்டேக் நடந்துரும். நானும் மனுஷன் தானே, சில சமயத்துல சில மிஸ்டேக் எல்லாம் நடந்துரும். அப்ப ஆண்டவர் அதுல ஒரு பாடத்தை சொல்லி கொடுப்பார். இந்த காரியத்துல ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இந்த மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட கேட்காம செய்துட்டேன், திடீர்னு இன்னொரு காரியத்துல முடிவெடுத்துட்டேன், இந்த மாதிரி ஒரு வழியில நான் ஒரு காரியத்தை காலை வச்சுட்டேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. சரி, ஓகே, இனி கவனமா இரு. ஆண்டவர் சரிப்படுத்தி நடத்துவார். அதுதான் இயேசு. உடனே இயேசு நடத்துறான்னா 100% பெர்ஃபெக்ட், அப்படியே ஹோலி பீப்புள் அப்படிலாம் கிடையாது. நானும் உங்களை போல பாடுள்ள மனிதன். எனக்கு சில நேரம் கோபம் வரும். பிரதர் கூட கோவப்படுவாங்களா? எங்க ஊழியத்துல நெருங்கி இருக்கிட்ட கேளுங்க, நான் கோவப்பட்டா என்ன நடக்கும்னு தெரியும். என் கூடவே இருக்கிட்ட கேட்டு பாருங்க, கோபம் வரும். கோபம் வரணும் இல்லை, இயேசுவே கோவப்பட்டார்ல, நம்ம என்ன இயேசுவிட பரிசுத்தவான்களா? நானும் பாடுள்ள மனிதன் தான். சோர்வு வரும் சில சமயத்துல. கோவம் வந்தா நான் பேச மாட்டேன், அமைதியாயிருவேன். நான் அமைதி ஆயிட்டாலே தெரிஞ்சிடும் என்ன கோபத்துல இருக்காங்க அப்படின்னு, அல்லது வருத்தத்துல இருக்காங்க. பேசினாதான் ஆபத்து. கோபத்துல கோபம் கொண்டாலும் கோபம் வந்துட்டு வாயை மூடிருங்க. கோபத்துல பேசிட்டாங்க அப்படின்பாங்கல்ல, அதான் தப்பு. கோபம் வந்துட்டு அமைதி ஆயிருங்க, பிசாசு ஓடிடுவான். நான் கோபம் வந்தா அமைதி ஆயிடுவேன், வருத்தம் வந்துட்டு அமைதி ஆயிடுவேன், அவ்வளவுதான். அதுல தெரிஞ்சுக்குவாங்க. சத்தெல்லாம் உயர்த்தக்கூடாது, அமைதியா இருங்க. இயேசு கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. நமக்கு அவரு தானே மாதிரி, அவரு தானே நமக்கு அப்பா, அவரு தானே எஜமான், அவரு தானே நமக்கு எல்லாமே. அவர் கூட நடக்க பழகுங்க, தினமும் கைப்பிடிச்சிட்டு நடங்க. இயேசுவே எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க, வழி நடத்துங்க, நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும். அழகாய் நடத்துவார். ஆண்டவர் எப்படிங்க பேசுவாரு? அதுக்கு தான் நீங்க பழக்கத்துக்குள்ள வரணும் கொஞ்சம் கொஞ்சமா. ஹவு டு வாக் வித் காட், தேவனோடு நடப்பது எப்படி. சின்ன புஸ்தகம் நீங்க வாங்கி வாசிங்க. ஒரு சின்ன புஸ்தகம் இருக்கிற புக் ஸ்டால்ல, ஹவு டு வாக் வித் காட், தேவனோடு நடப்பது எப்படி, ஆண்டவர் எப்படி பேசுவார், எப்படி நம்மோடு இடைப்படுவார், எப்படி வழி நடத்துவார்.
ஒரு நாள் பிரசங்கத்துல தெரிந்து கொள்ள முடியாது. கொஞ்சம் புஸ்தகத்துல வாங்கி வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அப்ப அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். ஜெபம் பண்ணி அப்ப இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டார். நம்ம வெறும் அபிஷேகத்துல கூட்டத்துல அந்நிய பாஷை பேசி துள்ளி குதிச்சுட்டு போக கூடாது. வழி நடத்தப்படுகிற அனுபவத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவர் என்னை நடத்தும், என்னை கைட் பண்ணும். கொஞ்சம் காத்திருந்து ஜெபிக்கணும். நல்ல ஆவில நிரம்பி ஜெபி அந்நிய பாஷைகளை பேசி காத்திருந்து நீங்க ஆண்டவர்கிட்ட காத்திருக்கும் போது ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார். அது வரைக்கும் உங்களுடைய இருதயத்தை டியூன் பண்ணணும். உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவதுக்கு தான் வசனம் வாசிக்கணும், தியானிக்கணும், ஜெபிக்கணும், ஆவியினால் நிரம்பி அந்நிய பாஷையில் அவரை துதிக்கணும். அப்ப உங்களுடைய இருதயம் டியூன் ஆகும். அப்ப ஆவியானவரோடு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன், பரலோகத்தோட ஆவியானவர் கனெக்ட் பண்ணுவார். அப்போ நீங்க அப்படியே காத்திருக்கும் போது பரலோகத்திலிருந்து தேவ செய்தி ஆவியானவர் மூலமாய் உங்களுக்குள்ள வரும், உங்களுடைய ஆவியில வரும். அது தெளிவா இருக்கும், அதுல குழப்பம் இருக்காது, அதுல பயம் இருக்காது. தெளிவா அந்த செய்தி வரும். உங்களுடைய உள்ளத்துல சந்தோஷம் வரும். இது பரலோகத்தில இருந்து தேவனால் எனக்கு அனுப்பப்பட்ட செய்தி என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். இந்த அனுபவத்துக்குள்ள வாங்க. இதுதான் இயேசுக்குள்ள இருந்த அபிஷேகம். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்போ ஒரு நிமிடம் எழுப்புதலுக்காய் கருத்தாக நம்ம இணைந்து ஜெபிக்கலாமா? உங்களுக்குள் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்துக்குள் ஒரு எழுப்புதலை உண்டாக்க போகிறார். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எழுப்புதலின் காலத்திலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்து விட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொருவர்களுக்குள்ளும் அந்த எழுப்புதல் அக்கினி போடப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த சகோதரன், இந்த சகோதரி, அவருடைய குடும்பம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இறங்கட்டும். அந்த எழுப்புதல் அக்கினி போடப்படட்டும். ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் வல்லமை அவளை நிரப்பி ஆட்கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எழுப்புதலை குறித்த தாகமும் வாஞ்சையும் தரிசனமும் ஒவ்வொருவர்களுக்குள்ளும் உண்டாகட்டும். இந்த நாள் முதல் அவருடைய ஜெப நேரங்களை வித்தியாசமாய் மாற்றும். ஆண்டவர் எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.